الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் திரளாக குழுமி இருக்கிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே சிறந்தவர்களாக இருந்தும் எல்லா நபிமார்களை விடவும் அல்லாஹ்வுடைய அன்புக்கு அதிகம் பாத்திரமானவராக இருந்தும் அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்திலே ஒரு பங்காளியாக சேர்த்துக் கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லா நிலையிலையும் மனிதராகத்தான் இந்த உலகிலே இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சில சான்றுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக இன்னும் சில சான்றுகளை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் முக்கியமான பிரமுகர்களை நோக்கி பிரச்சாரம் செய்கிற ஒரு பழக்கத்தையும் மேற்கொண்டிருந்தார்கள். சாதாரணமாகவும் பண்ணுவாங்க. பிரமுகர்களுக்கான தலைவர்கள், ஊருடைய முக்கியமான நிர்வாகிகள், சமுதாயத்தில் செல்வாக்கு படைத்தவர்கள், அந்த மாதிரியான ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவர்களும் இந்த மார்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு முக்கியமான பிரமுகருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான பிரமுகருக்கு அந்த உபதேசம் செய்யும் பொழுது ஒருவர் வந்து ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் கண்ணு தெரியாதவர், அந்த சமூகத்தில் அவர் தாழ்ந்தவர், இஸ்லாத்துல தாழ்ந்தவர் கிடையாது. அவங்க சமூகத்தில் வந்து ஒரு மட்டமான ஆள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அப்படிங்கிற ஒரு சஹாபி, கண்ணு தெரியாத நபித்தோழர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குரலை கேட்டு சலாம் சொல்லிடுறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லாம கோபப்படுறாங்க. எது கோபப்படுறாங்க? அவங்க முக்கியமான பிரமுகத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு கேட்டா தன்னை உயர்ந்த ஜாதி நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு கேட்டா நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் மட்டமானவங்க, எங்க அந்தஸ்து வேற, இவங்க அந்தஸ்து வேற, இப்படி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யார மட்டம்னு அவன் நினைக்கிறானோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த சபைக்குள்ள நுழைஞ்சி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. எந்த இடத்துல சொல்றது தெரியாம வந்தாலும் இவன்ட்ட விவகாரமே இதான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாரையும் சமநிலையில வச்சிடறோம், அது பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு விளக்கிட்டு இருக்கும் போது இந்த ஆள் வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. அப்ப இந்த ஏற்கனவே இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி அதை கற்பனை செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரியான உயர்தரத்தில் உள்ளவங்களை பேசவும் முடியாது. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் மாதிரியான ஆட்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியான உயர்ந்த ஜாதிக்காரங்க, அந்த சமூகத்தில் உயர்ந்த ஜாதி, அவங்களை வந்து பார்க்க கூட முடியாது, பேச கூட முடியாது. அப்படி இருந்த ஒரு ஆள் வந்துகிட்டு நம்ம இந்த நேரத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துரு. கோபம் வரக்கூடாது. கோபம் வரக்கூடாது. அவங்க உண்டான மார்க்கத்தில் கோபம் வந்திருக்கிற சான்ஸே இல்லை. ஒரு யார் வந்தாலும் அவர் இவர் வசந்தவர், எல்லாருடைய பார்வையில் அவர் தான் வசந்தவர், இவன் தான் மட்டமானவன். யார் ஏற்கனவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர் தான் எல்லா இடத்துல சிறந்தவர். யாருக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவன் நிச்சயமா சிறந்தவர் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்ட்ட யார் சிறந்தவராக இருப்பாருங்க அந்த கணிப்பை விட்டுவிட்டு இவன் எப்படிப்பட்ட ஆளு, இந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளு, இங்க வந்துகிட்டு சலாம் சொல்லி இவன் வரவனையும் கருத்து விட்டுருவார் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்படிச்சு அவருக்கு சலாத்துக்கு பதிலும் சொல்லல. முகத்தை வேற நினைச்சிட்டாங்கன்னு கேட்ட நல்ல வரைக்கும் ஒரு குருடனா போயிட்டாரு. அவருக்கு தெரியல முகமோட போக்கு. முகத்தை வேற ஒரு கட்டுப்பாக்கிட்டாங்க. ஒரு கோவம் வரும்போது முகத்தை ஒரு மாதிரி வைக்குமே அந்த மாதிரி ஒரு கடுகடுப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிட்டாங்க. இது வந்து இவங்க கடுகடுப்பு ஆக்குனதோ இவங்க முகத்தில் ஏற்பட்ட மாற்றமோ அவருக்கு தெரியுமா? கண்ணு தெரியாதவருக்கு தெரிய சான்ஸே இல்லை. இது பேசாம விட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா அவருக்கு தெரியலையே, இவர் மூஞ்சி அவர் பார்த்தாரு பேசாம போயிட்டு போறான்னு விட்டுருக்கலாம். அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. கோபம் யாருக்கு வருது? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முகத்தை சொல்லிச்ச உடனே
அல்லாஹ் கோபப்படுறான். எப்படி நீ முகத்தை சுழிச்ச? நீ யாரு நல்லவர் கெட்டவர் தீர்மானிக்க? நீ யாரு? ஒருத்தர் இறையச்சமுடைய ஒரு மனிதர் வந்துகிட்டு உங்ககிட்ட சலான் சொல்றாரு, நீ முகத்தை சுழிக்கிறியா, கடுகடுப்பு அடைகிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு கோபம் அவர்களை கண்டிச்சு ஒரு சூறாவை இறக்கி போறான். அபசவத்தை வல்லான்னு ஒரு சூறா இருக்கு பாருங்க. அந்த சூறா இதுக்கு இறங்கினதுதான். இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அபச இந்த முகமது நீங்க கூட சொல்ல மாட்டேங்கிறான். எப்பவுமே நேருக்கு நேரம் பேசுற மாதிரி நீ சொல்லு, நீ போவான்னு சொல்லுவாங்கல்ல. மூணாம் நபர்கிட்ட சொல்லுவாரு இவர்னு சொல்லி மூன்றாம் நபரை சுட்டி காட்டுற மாதிரி படற்கையாக அல்லாஹ் யூஸ் பண்றான். எப்படி? அபச இந்த முகமது முகத்தை சுழித்து விட்டார், கடுகடுப்பாகிவிட்டார், வத்தவல்லா அலட்சியப்படுத்தி விட்டார், அன்ஜாஹுல்லாமா ஒரு குருடர் இவரிடத்தில் வந்த பொழுது, கண் தெரியாதவர் வந்த பொழுது முகத்தை சுழித்து அவர் அலட்சியப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தை, கோபமான வார்த்தை. நீங்க செஞ்சேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். இந்த இப்படி பண்ணிட்டாரு. ஒருத்தர் சண்டை ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா நம்ம என்ன செய்வோம்? நேரம் சுட்டி காட்டுவோம். அவனை வச்சுக்கிட்டு இருந்தா அவன் சொல்லுவோம், வாரு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, வாரு அப்படித்தான் செய்வாருப்போம். அவன் பக்கத்துல இருப்பான். நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லாம இப்படி சொல்ற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறுப்பை காட்டுறது, இன்னும் கொஞ்சம் கோபத்தை காட்டுறது, இன்னும் கொஞ்சம் அந்நியப்படுத்தி காட்டுறது. அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு நேரம் பிடிக்கிறான். அப்புறமேலு அப்புறம் என்ன செய்யலாம்? நேரம் பிடிக்கிறான். ஒமா யுத்ரீகல அல்லஹு யஸக்கா கேட்கிறான். அம்மாமன் ஜாக்க யஸா ஃபஅன்த அன்ஹு தலஹா. உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறார், நீ அவரை வச்சிருக்கிறியா? அம்மாமன் இஸ்தகனா ஃபஅன்த லஹு தஸத்தா. யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வழியை போய் சொல்ற. யார் உன்னை அலட்சியப்படுத்துறான் அவங்கிட்ட வழியை போய் கெஞ்சுற. யார் உன்னை நோக்கி ஓடோடி வருகிறானோ அவனை விரட்டியா நீ? நல்லா கேட்கிறான். இவன் யாரு? இவன் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறவன். அவர் யாரு? உன்னை நம்பி ரசூல் நம்பி என்னை நம்பி ஏற்றுக்கொண்டவர். அவர் வரும்போது நீ அவருக்கு மரியாதை கொடுப்பியா? நீ குளத்தை பாக்குறியா, கோத்திரம் பாக்குறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கோபம் அந்த கண் தெரியாத கூட பக்கம் நிக்கிறான். ரசூல் பக்கம் நிக்கல. யார் பக்கம் நிக்கிறான்? கண் தெரியாத அவர் பக்கம் நியாயம் இப்ப இருக்குது. அவர் பக்கம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு தெரியாத மெசேஜ் இன்னும் சொல்ல போனா கண்ணும் தெரியாத காரணத்தினால இவங்க மூஞ்சி என்ன மாதிரி போச்சுங்கிறது தெரியாது. இது வாய்க்குள்ள பதில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு கூட நினைச்சிட்டு போயிருக்கலாம். அதுதான் விடுற மாதிரி இல்ல. அவரை விட்டு அவர் தயாரா இருந்தா கூட அவன் விடுற மாதிரி இல்ல. விட்டுச்சு அம்மா அழைக்க அல்லா எசக்கா. இவன் நேர்வழி பெறாவிட்டால் உனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? நீ நேர்வழியை உன்னை செலுத்த வந்தவரா? இவன் வழக்கம் என்ன பண்றது? இவன் தொலைச்சுட்டா என்ன பண்றது? இருக்கிற வழியில உனக்கு அதிகாரம் இருக்கலாம். உமா அழைக்க அல்லா எசக்கா. இவன் நேர்வழி பெறவில்லை என்று சொன்னால், இவன் தூய்மையானவனாக ஆகவில்லை என்று சொன்னால் உண்மையில் எந்த பொறுப்பும் இல்லையே. உனக்கு எந்த விசாரணை வராது. சொன்னியாங்கிற மட்டும்தான் விசாரிப்பனா? சொல்லிட்டீங்கள அதோடு விட்டுட்டு போவியா? இவன் வரணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களோ? நீங்க வெற்றி பாக்குறீங்களோ? அப்பாவி மக்களை, சாதாரண மக்களை, தாழ்ந்தவர்கள் கருதப்படுறவங்க வச்சு விட்டுட்டு இந்த உயர் குலத்துக்காரங்க சேர்த்துக்கிற ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு சொன்னா அந்த சூறா முழுசும் படிச்சு பாருங்க. அபசவத்தவல்லாங்கிற சூறாவை படிச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த நிலையில யாரையும் வச்சு பார்க்கறான்னு பாருங்க. அவன் ஒரு அளவு வச்சிருக்கான். அந்த அளவை மீறுவது யாரா இருந்தாலும் சரி கொஸ்டின் தான், கேள்வி பதில் சொல்லி ஆகணும். அந்த அளவு போல மீறுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சொல்லிட்டாருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி இருக்கணும். அங்க எப்போ மாதிரி இவன் முன்னாடி ஒரு மாதிரி, இவன் இல்லாத இடத்துல ஒரு மாதிரி நடந்திருக்க கூடாது. உயர்ந்த குலத்துக்காரன் தான் நான் இப்படிதான் நினைப்பேன், இந்த மக்களை தான் நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நடக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறான்னு சொன்னா கடுகடுப்பாகி விட்டாருன்னு சூறாவுக்கு பேரை வச்சு அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றான்னு சொன்னா இங்கதான் நம்ம விளங்குறோம். எந்த மகான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகவே இருந்தாலும் சரி அவங்க நினைச்சதையெல்லாம் செஞ்சுட்டுலாம் போக முடியாது. அடிமையா தான் இருந்தாங்க. ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு அடிமையா வாழணுமே தவிர அவன் விரும்புறதை செய்யணுமே தவிர இவங்க விரும்புறதை எல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் போராடாலும் கொஞ்சம் நம்ம அப்ப புள்ள மழலை முறையில பேசு போடான்னு போடாமோ போடான்னு கூட சொல்ல தெரியாது. போதா அதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நீங்க அல்லாஹ் எதிர்பார்க்க முடியாது. வழங்குதா? அவன் அந்த நேரத்தில் கிடையாது. சொன்னது சரி, அடிமை வேலை காணாது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேண்டியாரா இருந்தாலும் சரி,
நான் சொல்றது நீ செய்யணும். எனக்கு பிடிக்காத செஞ்சேன்னு சொன்னா ஆக்ஷன் தான், நடவடிக்கலாம் அப்படின்னு காட்டுறான. இதுக்கெல்லாம் பிறகு எப்படிங்க நீங்க ஒருத்தர் மகானு, அவர் அல்லாவுக்கு வேண்டியவர், அவர் போய் அல்லாட்ட வாங்கி தருவாருங்கிறீங்க? அல்லாஹ் இங்க யார பக்கம் நிக்கிறான்னு பாத்தீங்களா? இன்னும் சொல்றான், ஃபஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. முஹம்மதே, உன்னை யாரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஃபஸ்பிர் நஃப்ஸக, உன்னை கட்டுப்படுத்திக் கொள். யாரோட இருக்கனே? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய திருமுகத்தை மட்டும் நாடுகிறார்களே, அவர்களோடு இருக்க வேண்டும். வலா தாது ஐனாக்க அன்ஹும், உனது கண்களை அவர்களை விட்டு திருப்பி விடாதே. துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிக்கு மயங்கி. அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தினுடைய செல்வம், செல்வாக்கு, பதவி, அந்தஸ்து பெற்றவர் என்றெல்லாம் மயங்கி அவர்கள் பக்கம் போய்விடாதே. இவர்களோடு இரு. சோத்துக்கள் ஆட்சி இருக்கிறானே, இவனோட இரு. இவன் அல்லாட்ட துவா செய்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானோ, அவனோட இரு. குலம், கோத்திரம், செல்வம், செல்வாக்கு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான, குலவை ஏத்துக்கிறாம, அவனோட இருந்துறாதே, அவன் மக்கள் சாஞ்சிராதுன்னு சொல்லி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை சொல்றான்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய ஒரு அபசரத்தை வல்லாஹ் சூறாவை ஒருத்தன் படிச்ச பிறகு தர்காக்குள்ள போக மாட்டான், அவனுக்கு பேசவே மாட்டான், கையை ஏந்தவே மாட்டான். எப்படி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி எல்லாம் வாங்குறானே. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? யாரும் இவர் நம்மளா தான் நினைச்சிருப்போம், இவனால நமக்கு வந்து அல்லாட்ட கண்டனம் வந்துருச்சுன்னு நினைப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு நன்றி உணர்வோடு, இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு நினைஞ்சான், பாடம் கற்பிச்சு தந்தான். நான் நினைச்சு என்ன செஞ்சாலும் அல்லாஹ் விட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவர் மூலமாகத்தான் அவன் யாருங்கிறத காட்டினா, அவன் எப்படிப்பட்டவங்கிறத காட்டினா, அவனுடைய வல்லமை நிலைநாட்டி கொண்டான்னு சொல்லி அவருக்கு மரியாதை. பள்ளிவாசல்ல பாங்கு சொல்ற பொறுப்பாக கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல 2 முஅஜ்ஜினார்கள். நம்ம முஅஜ்ஜினார்னா மட்டமான வேலை நினைச்சிட்டு இருக்கிறோம். முஅஜ்ஜின்கிறது கிடைக்காதான்னு தவம் இருந்த பொறுப்பு அந்த காலத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பள்ளியில தொழுகைக்கு அழைத்தல் என்பது அவ்வளவு கௌரவமானது. அந்த கௌரவத்தை இவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். நம்ம ஒண்ணு அப்படி அழைக்கல. இவர்கள் தான் முஅஜ்ஜின் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இவங்க கட்டம் ஓத போறது, பாத்தியா ஓத போறது, மக்கள்கிட்ட கையேந்துறது, பிச்சை எடுக்கிறது, கடற்கரை ஏறி இறங்குறதும், இது இவங்க நாசமாக்கிட்டாங்களே தவிர அப்படி இவங்க செஞ்சிருக்காங்க. நீங்க கௌரவமான பதவி தான். இவர்கள் தான் அந்த பதவி வந்து நாசமாக்கிவிட்டாங்க. அந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை யாரு கொடுத்தாங்க? பிலாலுக்கு கொடுத்தாங்க. அவரும் தாழ்த்தப்பட்டவர் தான், அந்த சமூகத்துல ரொம்ப மட்டமா மதிக்கப்பட்டவர் தான். இன்னொரு முஅஜ்ஜின் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். 2 முஅஜ்ஜின்கள். இவர் இல்லாட்டி அவர் சொல்லுவாங்க, அவர் இல்லாட்டி இவர் சொல்லுவாங்க. சுபஹுடைய பாங்கல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 முஅஜ்ஜினை பத்தி சொல்றாங்க இல்லையா? ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 2 பாங்கு சொல்லப்படும். எந்த ஊர்லயும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம பேண்டறதே கிடையாது. எவ்வளவு அமல்படுத்துறாங்க உலகத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்துல என்ன பண்றாங்கன்னா, சுபஹுக்கு 2 பாங்கு சொன்னாங்க. எப்படி பாங்கு? சஹருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சுபஹுடைய வக்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிலால் விட்டு வாங்க சொல்லுவாங்க. வக்து வந்திருக்காது, வக்து வர்றதுக்கு முன்னாடி. இப்ப 4:50க்கு சஹர் வருதுன்னா உதாரணமா 4:40க்கு ஒரு பாங்கு சொல்லப்படும். அப்ப அவசர அவசரமா எல்லாம் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு சஹர் செய்வாங்க. அதுக்கப்புறமே இவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அடுத்த பாங்கு சொல்லுவாரு. அந்த குரல்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இது சஹருக்கு எழுப்புற பாங்கு, இது சஹரை முடிக்க சொல்ற பாங்கு, தொழுகைக்கான பாங்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு பண்ணிட்டு மக்களுக்கு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பிலாலுடைய பாங்கு உங்களுடைய லா யம்னஉன்னக்கும் லா யம்னஅன்ன மின் சுஹூரிக்கும் அதானு பிலாலின். பிலாலுடைய பாங்கு நீங்கள் சஹர் செய்வதை விட்டு தடுத்து விட வேண்டாம், நல்லா சாப்பிடுங்க. அவர் சஹர் செய்ய எழுப்புறது தான் பாங்கு சொல்றாரு. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க. அவர் தான் தொழுகை நேரம் வந்து என்ன செய்வாரு? பாங்கு சொல்லுவாருன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் யாரை பரிசுத்தவான் என்று குர்ஆன்ல சொன்னானோ அவர்தான் தொழுகைக்கு அழைக்க தகுதியானவர். யார் மூலம் தன்னை அல்லாஹ் கண்டிச்சானோ அவர்தான் தனக்கு பிரியவா இருக்கிறதுக்கு தகுதியானவர் சொல்லி மஸ்ஜித் நபவியில போய் நினைவா வச்சிருந்து அவர் அந்த பொறுப்படுத்திக்கப்பட்டாங்க. கண்ணு தெரியாதவரை. இன்னும் சொல்ல போனா மோதினாருங்கிற சாதாரண அந்தஸ்து இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த நேரங்கள்ல ஆட்சி பொறுப்பை வகித்திருக்காரு. மதீனாவுடைய ஆட்சி ஆட்டத்துக்கு அடுத்த துணை ஜனாதிபதி பாருங்க,
இமாம் வந்து அவர் ஜனாதிபதி சொன்னா முஅத்தின் துணை ஜனாதிபதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமுடைய கையில தான் மதீனாவுடைய நிர்வாகமே இருக்கும். அப்ப எது சொல்ல வர்றேன், அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதனை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு நினைச்சிட்டாங்க. ஒரு முகத்தை சுழிச்சதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கண்டனத்தை அல்லாஹ் தெரிவிக்கிறான்னு சொன்னா நம்ம விளைவிக்கிறனும். எந்த ஒரு மகானா இருந்தாலும் சரி, உண்மையில அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவரா இருந்தாலும் சரி, அவரு நினைச்சதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நடத்தி கொடுக்க மாட்டான். இது ரொம்ப தெளிவான ஒரு சான்று. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க எடுத்துக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் மனிதராகவே தான் இருந்தாங்க, மனிதருக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிறகு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டாகுது. கவர்மெண்ட்ல அவங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை இல்லை, அரசாங்கத்துல கஜானாவோட நிறைய நிதிகள்லாம் குவியுது. ஏன்னா அவங்க கொண்டு வந்த திட்டம் அவ்வளவு அற்புதமான பொருளாதார திட்டம், ஜகாத்துங்கிற பொருளாதார திட்டம் இருக்குல்ல, அது அமல்படுத்தினா எந்த நாடும் என்ன செய்யாது, பஞ்சத்துக்கு அடிமைப்படவே செய்யாது. அவ்வளவு அழகான பொருளாதார திட்டம். அவர்கள் ஏற்படுத்தின புரட்சி இன்னைக்கு வரைக்கும் எவனும் ஏற்படுத்தினது இல்லை. ஊர் மக்கள் அத்தனை பேர், நாட்டினுடைய குடிமக்கள் அத்தனை பேருடைய கடனையும் அவங்க தீட்டாங்க. யாராவது நீங்கள் கடனை விட்டு இறந்தீர்களே ஆனால் அந்த கடனை தீர்ப்பது கவர்மெண்ட் என்னுடைய பொறுப்புன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய கடனையும் தீர்ப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட அரசாங்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். அவ்வளவு கஜானாவோட பணம் அவரால் தான் எளிமையா வாழ்ந்தாங்களே தவிர பைத்துல் மால்ங்கிற அரசாங்க கருவூலத்துல எக்கச்சக்கமான நிதிகள் குவிந்து கிடக்கு. அவ்வளவு செழிப்பான ஒரு ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. இது நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஜகாத்துங்கிற ஒரு பொருளாதார புரட்சியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க. வெளியூர்ல இருந்து வந்து நாங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறோம், இங்கேயே தங்கி இருந்து இந்த பள்ளிவாசல்ல தங்கி இருந்து உங்களோட பழகி நாங்க மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, தங்க வச்சு விட்டாங்க. தங்கின உடனே அவங்க அங்க சாப்பிடணுமா இல்லையா அந்த ஊர்ல, அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அங்க பைத்துல் மால்ல ஒட்டகம்லாம் இருக்கு. ஒட்டகத்தை எல்லாம் காட்டி எல்லாரும் ஒட்டகங்கள்லாம் வேணுங்கிற நேரத்தில் நீங்க பாலை கறந்து குடிச்சிக்கிறீங்க, வேணுங்கிற நினைக்கிறீங்க, சாப்பிட்டுக்கிறீங்க. இந்த ஊர் மக்கள் அப்பப்போ உங்களை சாப்பாடு கூட்டு போவாங்க. அது மாதிரி என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கை நடத்திக்கிறீங்க. ஹோட்டல் இதெல்லாம் இருக்கு காசுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் அவங்க கூட்டிட்டு போனாவும் தான் உண்டு. யாராவது வெளியூர்ல இருந்து வர்றாங்களோ இந்த ஊருக்காரங்க பொறுப்பேற்றுக்கிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒட்டகத்தை பைத்துல் மால்ல உள்ள ஒட்டகத்தை காட்டி இந்த அருகுள்ள ஒட்டகம் இருக்கு, நல்லா பாலை கறந்து குடிங்க அப்படின்ட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 2-3 நாளைக்கு நல்லா சாப்பிட்டாங்க, படுத்தாங்க, தூங்கினாங்க. கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு ஆட்களை வச்சிருப்பாங்கல்ல அவங்களை எல்லாம் கொண்டு விட்டு ஒட்டகத்தை எல்லாம் ஓட்டிக்கிட்டு ஆள் பாஸ் ஆயிட்டாங்க. 2 நாள் பழவன ஒட்டகம் அதுக்குதான் இருந்திருக்காங்க. இல்ல முதல் நாள் செஞ்சிருப்பாங்க. இதை ஒட்டகத்தை ஒரு 2 நாளைக்கு நல்லா பழவின பிறகுதான் ஒட்டகத்தை எடுத்துட்டு போக முடியும். அதுக்காக என்ன பண்றாங்க, ஒட்டகத்தை உள்ளே நல்லா பழவிட்டு 2-3 நாள் வரல, சில நாட்கள் வருது, ஒரு வாரமா கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி பழகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற காவலுக்கு 2 ஆட்கள் கொண்டு விட்டு அதனுடைய நிர்வாகிகளை எல்லாம் காலி பண்ணி விட்டு ராத்திரி ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலைல பாக்குறாங்க ஒட்டகத்தை காணோம். இங்கே அதனுடைய பொறுப்பாளர்கள் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. ஆட்களையும் காலி பண்ணி விட்டு ஒட்டகத்தையும் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே அது ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுல அவ்வளவு கடுமையா இருக்கு. தப்புக்கு அந்த இதெல்லாம் தாட்சியம்லாம் கிடையாது. இமீடியட்டா எந்த மூலையில் அவங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எந்த மூலையில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரே செகண்ட்ல கொண்டு சேர்ந்தாங்க. அது மாதிரியான சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்களும் ஏறி புறப்பட்டு போய் பல பகுதிகளையும் தேடி ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அவர்கள் அதே மாதிரி நினைச்சாங்க, கொலைக்கு கொலைதானே நிறுத்தி மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் இருக்குது. ஹதீஸ் இருக்குது, புகாரில் இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, இன்னும் ஹதீஸ் நூல்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா நூல்களும் இருக்குது. இப்ப என்ன உங்களுக்கு விளங்குது, வர்றாங்க என்ன நோக்கத்துக்கு வர்றாங்கன்னு தெரியல. வந்து அட 2 பேர் 3-4 பேர் கொள்ள வந்திருக்கிறாங்க. உசுரோட விஷயம் இல்ல, அவங்க காப்பாற்றிருக்கலாம். அவங்க ஒட்டகம் போகுது, ஒட்டகம் போயிட்டு போகுது. 4 சஹாபாக்களுடைய உயிருக்கு போயிருக்குற, 5 சஹாபாக்களுடைய உயிர் போயிருக்குற. சில பேர் பொறுப்பாளர்கள் 4 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்க, 10 பேர் கூட இருக்கலாம், 2 பேர் கூட வந்திருக்கலாம். அந்த ஒட்டகத்தின் மெய்ப்பெரும் கண்காணிப்பாளரையும் பொண்ணு விட்டு ஓடி போயிருக்கிறாங்கன்னா அதுக்குத்தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இருந்தா என்ன செஞ்சிருக்காங்க, வந்தவனைய ஓஹோ இப்படி நோக்கம் வந்திருக்கீங்களா, மூஞ்சி பார்த்தவனை கண்டுபிடிச்சு மூஞ்சி பார்த்தவனைய அவங்களுக்கு ஒரு கண்காணிக்கிறது செய்தியை போட்டு நீங்க இந்த நோக்கத்துக்கு வந்துருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் போது பிடிச்சிட்டு வந்துருங்க,
அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்களா? இல்ல. அல்லது இவங்க வந்து லட்சத்துக்கு வருவாங்க, ஒட்டகத்துக்கு இன்னும் கொஞ்சம் காவல் பலப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தொடர்ந்து விடுறாங்க. பாருங்க, வந்து இவங்க ஏமாத்த வந்திருக்கிறவங்களுக்கு அது தெரியாம ஒட்டகத்தை நல்லா பாலை கறந்து குடிங்க, அவர் கறந்து கொண்டாந்து தருவாரு குடிங்கிறாரு கூட சொல்லியிருக்கான். அது சொல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும். என்ன நோக்கத்துல வந்திருக்கான்னு தெரியல, என்ன பிளான்ல வந்திருக்கான்னு தெரியல, மார்க்கத்தை கத்துல வந்திருக்கோம். சரி வாங்க, நீங்க எப்படி நம்ப அப்படிதான் நம்பலாம். ஒருத்தர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கூட நம்ப மாட்டீங்க. கொஞ்சம் கிரிமினலா இருந்தா வந்து போனோம் வந்துருப்பீங்க, அப்படி கூட சொல்ல நினைக்கல. வர்ற வாங்க தங்கோட நீங்கிருங்க, நோட்டோட பிடிச்சிக்கிறங்க, தாலகத்தை பிடிச்சிக்கிறங்க. என்ன விளங்குது? சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மந்திரவாதியா இருந்தாங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படின்னா சேகுலா இருந்தாங்களா? மூஞ்ச பார்த்த உடனே சொல்லுவாராம், ஷேக் போனவுடனே பாப்பா இப்ராஹிம் எப்ப சௌரியமான கேட்பாராம், முடிச்சு போயிருவான். நம்ம பேருக்கு தெரிஞ்சு ஏமாத்தால உட்காரவனா இருந்தா அதுக்குள்ள எல்லா சட்டப்படியும் மன்னிக்கிட்டு தானே செய்வான், ஏமாத்துவான். இது மாதிரிலாம் சொல்ல முடியாதா? சேகரத்துல போறோம், ஜோசியக்காரன் போறோம், அவன் ஏதாவது சில விஷயங்களை சொன்னவனே அப்படி முடிச்சு போயிடுறது. எப்படி சொல்லுவாங்க? ரெண்டு வழியிலும் சொல்ல முடியும். எந்த பெரிய ஜோசியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த பெரிய மகான் பொருளை போத்திட்டு இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி, அவனால என்ன செய்ய முடியாது? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லவே முடியாது. ரெண்டு வழியில அவனுக்கு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? ஒண்ணு, பொதுவான ஒரு விதி இருக்குது, நைலான் சாக்ஸ் மாதிரி இல்லையா? நைலான் சாக்ஸ் பாருங்க, எந்த காலத்துக்கும் மாட்டிக்கலாம். அது ஃப்ரீ சைஸ் தான், அன்சைஸ். அது சின்ன காலிலே மாட்டுறாங்க, இழுத்துட்டு மாட்டுறது தானே, எலாஸ்டிக் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி உள்ளது. இவங்க என்ன செய்வாங்க? எல்லா காலுக்கும் பொருந்துற மாதிரி சாக்ஸ் போடுற மாதிரி எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு ஜோசிக்காரன் நம்ம தேடி போறோம்னா எதுக்கு போவோம்? பிரச்சனை தான் போவோம். நீங்கள் பெரிய பிரச்சனைகள் மாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், எப்படி அவருக்கு தெரியும்? ஏன்னா அது பிரச்சனையே வருவான், பிரச்சனை எல்லாம் வருவானா? இப்படி பொதுவா சொல்றது. பொதுவா சொல்லும் பொழுது இவர் என்னத்தை கண்டுபிடிச்சிடாருன்னு உள்ள நினைச்சுக்கிறது. பொதுவான சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதாவது ஒருத்தர் தேடி போறவன நல்லா செழிப்பா பிரச்சனை இல்லாம இருந்தான்னு வைக்கிறேன், போகவே மாட்டான். பணக்காரன் போனாலும் பிரச்சனை தான் போவான். இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, சேல் டாக்ஸ் பிரச்சனை, அந்த ரைடு இந்த ரைடு, அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு மகான்கிட்ட போவான், ஒரு சாமியார் தேடி போவான். இந்த சைக்காலஜி எல்லாரும் படிச்சுக்கிறாங்க. இந்த ஏமாத்த சீட்ல உட்காரவன் போறாம இந்த சைக்காலஜி படிச்சுக்கிறாங்க. பணக்காரன் சொன்னா பணத்தை கொடுத்து என்ன செய்யறது, உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாயிட்டாங்க கடவுள் அப்படிமா தெரியும். இது சாதாரண யாருக்கும் தெரியாது. பணக்காரன் நல்லா தெரியும், கார்ல வந்து இறங்குவான், கார்ல வந்து ஒருத்தர் இறங்கிட்டு வர்றான்னு சொன்னா பணக்காரன் தெரிஞ்சு போயிடும். கையில போட்டுக்கிற மோதிரத்தை வச்சு பணக்காரன் தெரியும், வாட்சியை வச்சு தெரியும், தோட்டத்திலே தெரியும், முகத்தை வச்சு தெரியும், அணிஞ்சிருக்க ஆடையில தெரியும், எல்லாத்தையும் பார்த்த உடனே பணக்காரன் தெரிஞ்சுக்குவான். அப்ப என்ன செய்வான்? ஒரு செல்வத்தை கொடுத்து என்ன செய்யறது? நிம்மதி இல்லாம ஆகிட்டாங்க. எப்படி சொல்றான்? நிம்மதி வரமாட்டான். என்ன சொல்றான்னா, நம்மளை தேடி அப்படியே வந்திருக்காங்கன்னு சொன்ன உங்களுக்கு என்னமோ இச்சு மனசுல குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது மாதிரி வேணா சொல்லுவாங்க. இவன் சொல்றது, உங்களை விட்டா யாரு இருக்கா ஊருக்கு அப்படி சொல்ல வேண்டியதான், போய் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க தானிக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, கரெக்டா சொல்றேன், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை கண்டுபிடி உரணி என்கிற இந்த கூட்டம் இவங்களுக்கு பேரு. இந்த உரணி என்கிற கூட்டத்தார்கள் வரும்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாந்து போனது. அப்ப இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்கன்னா இவன் என்ன செய்யறான்னா, அந்த அவுலியா மகானு ஷேக் இவரெல்லாம் அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு, யாருன்னு சொல்லிடுவாரு. பிரச்சனை கரெக்டான பிரச்சனை சொல்லுவாங்க, கரெக்டான பிரச்சனை சொல்லலாம். அதுக்கு என்னது, இந்த நவீன யுகத்துல ரொம்ப சிம்பிள், செட்டப் பண்ணிட்டு அழகா சொல்லலாம். ஒண்ணும் வேண்டியது இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்காந்துக்கிறேன் வச்சுக்கிறோமே, ஒரு தடுப்புலாம் போட்டுக்கிறோம், உங்களை வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கு, உங்களை மாதிரி நான் ஒரு 4 பேர் ஏஜென்ட் இருப்பான், அங்க நிப்பாட்டி வச்சுக்குவான். வளர்ந்துதா உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, என்ன பிரச்சனை வந்திருக்கிறீங்க? நான் வயிற்றுக்கு வந்திருக்கிறேன், நீங்க இது வந்திருக்கிறீங்க, நான் வந்து பிள்ளை இல்லாத தான் வந்திருக்கிறேன் கேட்டுக்கிட்டு செல்போன் எடுத்து சொல்லி போடலாம். நான் இங்க இருப்பேனா, இந்த மாதிரி பச்சை சட்டை போட்டிருக்கானே இவன் வந்து பிள்ளை என்னன்னு வந்திருக்கான் பாத்துக்கிறேன் வச்சிருவான். அவ்வளவு டைம் வரும். இதுக்கு ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யறாங்க அவங்க அங்க வெளியில உள்ள 4 பேர் நிப்பாட்டி வச்சு அவன் ஆளுக்கு நமக்கு தெரியாது, அவனை நம்மள மாதிரி ஒரு மாதிரி வந்து பெரிய கவலை மாதிரி இந்த மகானை கேள்விப்பட்டு வந்தா நான் அங்க இருந்து வர்றேன், ரொம்ப பெரிய மகானா, ஒரு மந்திரி கொடுத்தா சரியா வந்துருமா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா சரியா வந்துருமா, அதுதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவானா, ஊழ ஊத்திடுவா. இது நம்ம ஒரு போட்டோட திருப்பி எடுக்கலாம். மெசேஜ் பொறுத்த எப்படித்தான், மெசேஜ் வாங்குறதா இருந்தா யார்கிட்டையும் வாங்கலாம், மெசேஜ் சொல்ல மாட்டான். எப்படி கொண்டு வரணும், நம்ம ஒன்னு போட்டோ அங்கிருந்து ஒண்ணு வரும். மெசேஜை பொறுத்த வரைக்கும் மெசேஜ் எடுக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டா, நம்மளா ஒண்ணு வாங்கிட்டு சொல்லணும், அவங்க என்ன செய்வாங்க அங்கிருந்து ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படி 2 தடவை போட்டோன்னா அவங்க என்ன எல்லாத்தையும் எடுத்து போடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன செய்வான், அவன் அங்கிருந்து எந்த காமலையோ
வேற ஒரு வழியிலே போன்லயே சொல்லலாம்ல, டீ குடிச்சுட்டு போய் அவங்க போன் பண்ணி பப்ளிக் பூத்துல எனக்கு போன் அடிச்சு சொல்லுவாங்கல்ல, இந்த நாலாவது டோக்கன் வச்சிருப்பாங்க, அவன் பேர் இப்ராஹிமா, இந்த மாதிரி பிள்ளைகள் தான் வந்திருக்கானா, கும்பகோணம்னு சொன்னாங்க, எல்லாம் குடிச்சுக்குவான். என்ன இப்ராஹிம் கும்பகோணத்துல வருகிறா, என்ன ஆவாங்க என்ன ஆவான்னு கேட்ட, இப்ராஹிம் இப்படித்தான் சொல்ல முடியும். இது மாதிரி சில செட்டிங், எல்லாமே செட்டிங் தான். எவனாலையும் இவன் யாரு எங்கிருந்து வர்றாங்கிறத அறிந்து கொள்ளாமல், வேற வழியில் அறிந்து கொள்ளாமல் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியுமான்னா அப்படி ஒரு கலை கிடையவே கிடையாது உலகத்துல. இல்ல அந்த மாதிரி ஒரு கலை அல்லாஹ் யாருக்கும் தரவே இல்லை. இந்த ஜோசிய அந்த குரல் விட்டு பாத்திருக்கீங்களா, குரல் விட்டு சீவான படுக்க போட்டுக்கிட்டு துணியை வச்சு போத்தி வச்சுப்பாங்க, நல்லா போத்திடுவான். போத்திட்டு இவன் கேட்பான், ஐயா என்ன சட்டை போட்டிருக்காரு, பச்சை சட்டை போட்டிருக்காரு. ஐயா கையில கட்டிக்கிற வாட்சி என்ன, சிட்டிசன் வாட்சி கட்டிருக்கிறாரு. கண்ண சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், போட்டி இருக்கு, கருப்பு கணத்தை போர்வை, இந்த பக்கம் நின்று கேட்கலாம். பாத்துக்கல மாதிரி ஒரு பையனை வந்து ட்ரைனிங் கொடுத்து போட்டு விட்டுருவாங்க. இவன் கேட்பான், அப்ப நீ என்ன செய்வி, என்னடா நம்ம பச்சை சட்டை போட்டு கரெக்டா சொல்றான், பாக்கெட்ல இருந்து வாட்சி என்ன கட்டினான்னு சொல்றான், இவ்வளவு கரெக்டா சொல்றானே, தாடி வச்சிருக்காங்க, தாடி வைக்கல கரெக்டா சொன்னானே. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். இது பெரிய ஞானமும் கிடையாது, பெரிய செட்டப், பெரிய ஒரு அறிவும் கிடையாது. எப்படி செய்யலாம், முதல்ல சொல்லி போடுறது. என்ன சொல்லிடுறது, அவனை ட்ரைனிங் கொடுக்குறோம்ல, டேய் உன்னை படுக்க போட்டுருவேன், நான் வந்து சட்டையை பத்தி கேட்டேன், நீ பச்சைன்னு சொல்லு, நான் பச்சை சட்டை போட்டுக்கிறவனை பார்த்து கேட்பேன். அதாவது என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னா பச்சைன்றான். இவன் பச்சை தான் கேட்பான், நீ கூட்டத்துல பார்ப்பான், பச்சை சட்டை யாரு, அந்த அங்க அவருக்கு என்ன சட்டை போட்டிருக்காரு அப்படிமா பச்சைன்றான். உடனே வழங்கிருச்சா. அப்ப இவன் கொஸ்டின்களை முதல்ல சொல்லி கொடுத்து நான் என்ன கேட்கணும் இதை சொல்லுன்றான். இவன் வேலைக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பான். என்ன செய்வான், வேலைக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பான். ஐயா வந்து சிட்டிசன் வாட்சி கட்டிருக்காங்க, சீக்கு வாட்சி கட்டிருக்காங்கன்னு கேட்பேன். முதல் செலவு சொல்லி கொடு. இவனை ரெண்டு சொல்லி கொடுத்து குரோபதி மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பான். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த உடனே அது சொல்லி கொடுத்தா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிவிடு. சிட்டிசனா சீக்குவானா சிட்டிசன் சொல்லு, சீக்குவா சிட்டிசனா சீக்குன்னு சொல்லிவிடு. நான் முதல் எதை கேட்கிறோம் சொல்லி பண்ணும். பச்சையா சிகப்பான்னு கேட்பேன், பச்சை என்று. சிகப்பா வெள்ளையாண்டு கேட்பேன், சிகப்பு என்று. வெள்ளையா மஞ்சளாண்டு கேட்பேன், வெள்ளை என்று. முதல் சொன்னது இப்படி ஒரு சட்டி. அதாவது முதல்ல இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துடலாம். ரெண்டு கேட்போம், கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ரெண்டு கேட்பது என்ன அர்த்தம், அவனுக்கு முதல் இதை சொல்லு, இல்ல ரெண்டாவது சொல்லு, முதல் ட்ரைனிங் கொடுத்துருவான். நம்ம என்ன செய்வோம், என்னோட புழு கரெக்டா சொல்றான், ₹1 ₹5 கேட்பான். நம்மகிட்ட ₹2 வாங்கி உங்கள்கிட்ட ₹2 வாங்குவான். ரூபாய் வாங்கி ₹1 வச்சிருக்காரு, ₹5 வச்சிருக்காரம்மா. ₹1 சொன்னால ₹2 இது எப்படி ஒண்ணு தெரிஞ்ச இவனுக்கு இந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர மகானா இருந்தாலும் சரி எவ்வளவு என்ன பிராடு. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு ஆள் தான் இதை பிராடு பண்ணல. நான் இப்படி தாண்டி போயிட்டாங்க, இப்படிலாம் முடியாதுப்பா, எல்லாம் ஏமாத்துறது, இந்த விளையாட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. அதனாலதான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு வருவாங்க. வெளியூர்கள்ல இருந்து வந்தா என்ன கேட்பாங்க, மனைக்கும் நீங்க எல்லாம் யாரு, இந்த ஊருக்காரங்க, ஏன் அப்படி கேட்கணும், ஏன் அப்படி கேட்கணுங்கிற ஆளை பார்த்தோட வாங்க நீங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்களா சொல்ல வேண்டியதானே. வந்தோன்னு செய்யறாங்க, மனைக்கும் யார் நீங்க எல்லாம் எந்த கூட்டம் சேர்ந்தவங்க, எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க என்று வரக்கூடிய எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணை பண்ணுவாங்க என்பதில் இருந்தும் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 4-5 பேருடைய உயிருக்கு வைத்து வச்சிருக்கிறாங்க, அது கூட கண்டுபிடிக்க முடியாம ஏமாந்து போனாங்களே. அதுல இருந்து என்ன விளங்குது, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய முகத்துக்குள்ள சந்தேகம் கிடையாது. மறுமையில பயங்கரமான மகத்தான அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது, சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த மக்காம மஹமூதாவை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான், சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை ஏற்ற எந்த ஒரு அதிகாரத்தையும் அவன் யாரும் கொடுக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டான், யாரும் கொடுத்தது இல்லை. இதுக்கு ஒரு சான்று அவ்வளவு வேணாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை வந்து தொழுகை தானே. சாதாரண நேரத்தை விட நம்ம கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருப்போம், தொழுகையில் இருப்போம். சாதாரண நேரத்தில் இப்படி திரும்புவீங்க, அப்படி திரும்புவீங்க, இப்படிங்க பல கவனங்கள் திரும்பும். பக்கத்தில் டீ குடிச்சாலும் நமக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க, இதெல்லாம் கவனம் திரும்பும். சாதாரண நேரத்தில் தண்ணீர் கட்டிட்டோம்னா ஒரு அளவுக்கு என்ன செய்வோம், திரும்பி பார்க்க மாட்டோம். என்ன சத்தம் கடை போய் நிற்போம், என்ன பேசினா நிற்போம். டீ கொடுத்தாலும் சப்பளம் ஒன்னா பத்தி நம்ம கவனம் வர முழுசா வரான்னு சொல்ல முடியாது. மற்ற நேரத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழுகைக்குள்ள நுழைஞ்சோம்னா ஓரளவு கண்ட்ரோல் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நம்மளுக்குள்ள ஈடுபாடு இருக்கும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா தொழுகிறாங்கல்ல, தொழுகும் போது ஒரு தடவை 4 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் தொழுகைங்கிறது, இப்படி ஈடுபாடு இருக்கிற நேரம்.
அப்ப நம்ம நேரத்தில் எல்லாம் கவனக்குறைவா இருந்தாலும் தொழுகையில் அப்படியே ஒன்றி போய் என்னதான் செய்ய வெளி உலக தொடர்பு மறந்துட்டு இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த் காலத்தை ஞாபகம் முடியாதா? ஞாபகம் முடியும். ஆனா 4 ரக்காத்துக்கு பதிலா 2 ரக்காத்துல உட்கார்ந்தாங்க, சலாம் கொடுத்து விட்டாங்க. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே எந்திரிச்சு பள்ளிவாசல் பக்கத்துல, பள்ளிவாசல் தூணுன்னா தான் மரத்துல தூண் இருக்கும், அந்த மரத்தூண்ல பேரசி மரத்தூண்ல சாஞ்சிக்கிட்டாங்க. வந்து முடிச்சு எந்திரிச்சு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து என்ன செய்யணும்னு தெரியல. இன்னும் 2 சலாம் கொடுத்து வேகமா எழுந்து போறாங்களே. 4 ரக்காத்துல லொஹருக்கு வரல, 4 ரக்காத் தொழுகையை 2 ஆக்கி விட்டார்கள். அதிசயம் இருக்கு. அது லொஹரா இருக்கலாம், அசரா இருக்கலாம், இஷாவா இருக்கலாம். ஏதோ 4 ரக்காத் தொழுகை, 3ல ஏதோ ஒரு தொழுகை. அப்ப 4 ரக்காத் தொழுகையை 2 ஆக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்களேன்னு சொல்லி குழம்பிட்டு போய் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பொறுத்த வரைக்கும் அவர்கள் 4 2ஆ தொழுதா கூட சஹாபாக்கள் இப்படி ஏத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு 2 இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. வகி தொடர்பு இருந்ததுனால வகி நம்ம செஞ்சாலும் கேட்டுப்படலாம். முதல்ல அல்ல 4 ஆக்குவான், சில 2 ஆக்குவான், திரும்ப 1 ஆக்குவான். வகி அவங்களுக்கு இருக்குது. இன்னையிலிருந்து 2 சட்டம் வந்திருக்கும் போல இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் 2 வந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வேற அபூபக்கர் காலத்துல வந்து பிடிச்சிருப்பாங்க. என்ன 2 ரக்காத் தொழுகைன்னு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 2 தொழுதவன சஹாபாக்கள் வந்து அந்த மறதின்னு எடுத்துக்கல. அவங்க குழப்பத்தில் நிக்கிறாங்க. மறதியா இருக்குமா அல்லது வந்து மாற்றப்பட்டுருச்சா, மாற்றி ரக்காத்து குறைஞ்சு போச்சா? ஒருத்தர் தைரியமா வந்து, அவர் பேரு சிர்பாக் துல்யதைன்னு சொல்லுவாங்க. 2 கை உள்ளவர். துல்யதைன் 2 கை உள்ளவர், 2 கை பெருசா இருக்குமா, 2 கை உள்ளவர் பேரு. அது துல்யதைங்கிறவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிருக்காங்க அந்த மரத்துல. கிட்ட வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, குஸத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகையுடைய ரக்காத்துகள் இன்றையிலிருந்து குறைஞ்சு போச்சா, நீங்க மறந்துட்டீங்களா? அவரை தைரியமா கேட்கிறாரு. இன்னையிலிருந்து 4 ரக்காத் 2 ரக்காத் மாறி போச்சா, அது நீங்க 2 ரக்காத் மறந்துட்டீங்களா? குஸரத்தி ஸலாத்து அம் நஸீத, புகாரில முஸ்லிம்ல எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் இல்ல. அப்ப குஸரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருங்கி போச்சா, நீங்க மறந்துட்டீங்களா கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு கூட நம்ம 2 தொழுகை ஒரு ஞாபகம் வரல. அதெல்லாம் கிடையாது, கரெக்டா தான், எல்லாம் கரெக்டா சரியா தான் இருக்கு. அது 4 சொல்லுறாங்க. அது ஒரு சுட்டிக்கான பிறகு கூட அவங்க சொல்றாங்க, குள்ளு நாளைக்கு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, குறையவும் இல்ல, நான் மறக்கவும் இல்ல. அப்படின்னு நினைக்கும் 4 ரக்காத் தான் தொழுவேன், நான் தொழுவேன் 4 ரக்காத் தான். என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்ப யாவும் பண்ற பிறகு கூட வர மாட்டேங்குது. அதாவது தொழுவே 2 தான், யாவும் பண்றாரு ஒருத்தர் நினைவு வருத்துறாரு. அப்போ என்ன செய்யல, அதெல்லாம் கரெக்ட் தான், நல்லா கரெக்டா இருக்கு, குறைவுலாம் இல்ல, மறக்கலாம் இல்லைங்கிறாங்க. இல்ல 2 தான் நடந்திருக்கு, குறைச்சிட்டு இல்ல 2 தான் சொல்லுறீங்க, அவரு விட மாட்டேங்கிறாரு. இல்ல 2 இல்லைங்கிறீங்க, 2ல 1 தான் அவனு, நீங்க தொழுத 2 தானே, அப்ப 1 குறைஞ்சிருக்கணும், இல்ல நீங்க மறந்துருக்கணும், மறுபடி இல்லைங்கிறீங்க என்ன ஒண்ணு. அப்ப ரசூலுல்லாஹ் சந்தேகம் வருது. மத்த ஆள் கிட்ட கேட்கறாங்க, கமா கால துல்லியதைன்னு சொல்றாங்க, அது கரெக்ட் தானே, அப்படித்தானே, நான் 2 தான் தொழுதானாங்கிறாங்க. அப்பதான் எல்லாரும் ஆமாங்குது, ஆமா நீங்க 2 தான் தொழுதீங்க. உடனே வந்து என்ன செய்யறாங்க, மீது 2 ரக்காத் தொழுறாங்க. 2 ரக்காத் பேசிட்டு நடந்தா கூட மறதில விட்டுட்டோம்னு சொன்னா விட்டு சேர்த்து ஜாயின் ஆக்கி பூசலால் சொல்ல வேண்டியதுல விட்டு 2 ரக்காத் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது சலாம் கொடுத்துறாங்க. சலாம் கொடுத்துட்டு சொல்றாங்க, இன்னமான பஷரும், இதான் கவனிக்கணும். சலாம் கொடுத்து முடிச்சுட்டு சஜிதா சஹூ பண்ணிவிட்டு மக்களுக்கு சொல்றாங்க, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், அன்சா கமா தன்சௌன, நீங்க மறைச்ச மாதிரியே நான் மறப்பேன். சுப்ஹானல்லாஹ். எந்த ஆன்மீகவாதி ஓப்பனா சொன்னது கிடையாது, ஏமாத்திருப்பானுங்க. அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி பொய்யரா இருந்தா இல்ல 2000 குறைஞ்சு சின்ன குறைஞ்சிச்சு வேண்டியதான். என்ன செய்ய முடியும்? இந்த ஆளுகளுக்கு என்ன இன்னைக்கு குறைஞ்சு போச்சு, நாளைக்கு 4 கூடி போச்சு, முடியும், என்ன பெரிய விஷயம் அப்படி செய்து போயிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அது யதார்த்தத்துல அதாவது ஒரு இறை தூதருக்கு ஆதாரமே, இறை தூதருக்கு ஆதாரமே என்ன, இது அல்லாஹ் கண்டிச்சிருக்கான மறைச்சிட்டு போயிட வேண்டியதானே. அல்லாஹ் கண்டிச்சதுனால இது வந்து அவசரத்தில் அவர் சொல்ல முடிஞ்சு, கண் தெரியாதவருக்கு. அப்படி ஒவ்வொரு சம்பவத்துல பார்க்கும் பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்களும் சேர்ந்தவங்களுக்குள்ள உள்ள அடங்கியிருக்கும். கண்டிப்பா இது உண்மையான மார்க்கம், கண்டிப்பா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், மனவீழ்ச்சி கூட ஒண்ணுமே அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் இது ஆதாரம். சொல்றாங்க, அன்சா கமா தன்சௌன, நீங்க மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன், உங்களை மாதிரி நான் மனுஷன், நீங்க மறக்கிற மாதிரி நான் மறப்பேன். அதோட நினைச்சுக்கல, பைதா நசீத்து பலக்கிரோனி, நான் மறந்து விடும் பொழுது இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்து விட்டுருக்காம உனக்கு ஞாபகப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் நம்ம சாஞ்சிக்கிறீங்க, ஒருத்தர் வாயை திறக்காம உட்காந்துட்டு ஒரே ஒருத்தர் கேட்டு அப்புறமேல சுட்டி காட்டியா உடனே ஞாபகப்படுத்த வேண்டிய பைதா நசீத்து பலக்கிரோனி, நான் மறந்து விடும் பொழுது உடனே எனக்கு ஞாபகத்தை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? மனிதர் தன்னை மாறி போச்சா? அல்லாஹ்வுடைய தூதர்னு வந்தவுடனே மனிதனுக்கு அப்பாற்பட்டு போய் மறதி அற்றவராகி என்னென்ன இருக்கும் அம்புட்டி ஆபத்துல
அது அவனுக்குள் ஒமாக்கான ரப்புக்க நசியா, ரப்பு தான் மறதியானவன் இல்லை. குர்ஆன்ல இறைவன் தான் மறதியானவன் கிடையாது, பாக்கி எல்லாம் மறதி, எல்லாம் மறதி. மறதி இல்லைன்னா மனுஷனே கிடையாது, மனிதன் இல்லை. அவரும் நாசு அவரும் நாசுமாங்க. முதல் மனிதனே முதலில் மறந்தவன்ங்கிறாங்க. அந்த பழமொழி அரபிலே சொல்லுவாங்க. ஏன்னா முதல் அல்லாஹ் உத்தரவு போட்ட மறந்தவன் தப்பு செஞ்சாரு. அப்ப மனிதன் தானே என்னது மறதி தான். அப்ப எதுக்கு சொல்ல வர்றோம், நீங்கள் எப்படி 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுவீர்களோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவார்களா இல்லையா? உங்களுக்கு எப்படி 4-2 மறந்து போயிருமோ அது மாதிரி என்ன நடந்தது? மனித தன்மை எடுத்துவிட்டு எல்லாம் யாரையும் படிக்கிறது இல்லை, மனித தன்மையோட இருந்தாங்க. மனிதனுக்கு அப்பாற்பட்ட கடவுள் தன்மை இருக்க மறக்காத தன்மை, அந்த தன்மையை கொடுத்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இதுக்கு மேல எப்படி அவர் மகான் பண்ணாருங்கிறீங்க? அதே தொழுகை எடுத்துக்கிறீங்க. இன்னொரு நாள் தொழுகிறாங்க. தொழுகும் பொழுது ஆரம்பத்தில் சட்டங்கள் ஒண்ணுனா தானே வருது. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகிட்டு இருக்கும்போது புதுசா கிராமத்திலிருந்து ஒருத்தர் வருவார் தொழுகிறதுக்கு. அவருக்கு என்ன வரும்னு தெரியாது. அவர் என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் பின்னாடி தக்பீர் கட்டிக்கிட்டு அவங்க ஓதணும், இவர் சத்தம் போட்டு வருவார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் கத்துவார். இப்படி ஓத ஆரம்பிச்சுட்டா ஒருத்தர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அவங்க ஓத முடியல. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் பேச நீங்க பேசல, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறது எனக்கு தடுமாறும். 2 பேரும் நீங்க பேசினால போதும். 2 பேரும் என்ன செய்றீங்க, நான் திருப்பி அதையே சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வந்து நான் மறந்துடுவேன். இது உங்களுக்கு ஏற்படும், எனக்கு ஏற்படும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏற்படுது பாருங்க. தொழுது முடிச்ச உடனே யாருப்பா என் கூட சேர்ந்து ஓதுனது அப்படின்னு கேட்கிறாங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயந்துட்டு. அவர் பயப்பட்டார் வளருக்கு, சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருப்பி கேட்கிறாங்க, நாங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்க சத்தம் போட்டு ஓதுனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு குழப்பம் ஏற்படுது, எனக்கு கண்டிப்பா ஓத முடிய மாட்டேது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சத்தம் போட்டு ஓதுமா நீ கேட்டுக்கிட்டீங்க, நீங்க சத்தம் போட்டு ஓதுறீங்கன்னா நான் ஓதுறது எனக்கு குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. என்ன வழங்குது? இதுல இருந்து இந்த காதுல கேட்டுக்கிட்டு வாயில ஓத வேண்டியதானே? காது கேட்குது, வாய் ஓதுது, ரெண்டுக்கும் சேர்த்து விட்டு கொடுக்க முடியும். காதுல கேட்டுக்கிட்டு பேசவும் முடியுமா? ஒருத்தரால பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீனும் பேசிக்கிட்டே இரு, நீ பேச நான் அந்த காதை வாங்கிக்கிறேன், நான் பேசுறேன் அவங்க வாங்கணும், உங்களுக்கு அனுப்ப யாருக்காச்சும் முடியுமா? யாருக்கும் முடியாது. உங்களுக்கு எனக்கு முடியாது, அவங்களுக்கு முடியல. உங்களுக்கு முடியல, எனக்கு முடியாது நினைக்கிறீங்களே, அது அவர்களுக்கு முடியாததுனாலதான் நீங்க சத்தம் போட்டு ஓதாதீங்கப்பா, எனக்கு குழப்பம் ஏற்படுது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன விளங்குறோம்? எந்த வகையில உரசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலும் சரி, அவர்கள் ஒரு காலத்திலும் நான் மனிதனுக்கு அப்பாற்பட்டவன் சொன்னதும் இல்லை, அப்படி நடந்ததும் இல்லை, அப்படி அல்லாஹ் கொடுத்ததும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையில அவர்களை கொடுத்ததுல ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லி இருக்கிறோம். ஆயிஷா நாயகி மேல பழி சுமத்தின சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது தெரிஞ்சிருக்கணும்ல, மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே? ஆயிஷா நாயகி மனைவி மேல பழி சுமத்தினாங்களே, அந்த மனைவி மேல பழி சுமத்தப்பட்ட நேரத்தில் பழி உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்கும் குழப்பத்தை செஞ்சாங்க. இப்படி எல்லா வகையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையில் நீங்க உரைச்சு பார்த்தாலும் சரி நம்மள மாதிரி மனுஷராத்தான் இருந்தாங்க. என்ன அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அடியாரா இருந்தாங்க, நம்மளை விட இறையச்சம் கூடினவா இருந்தாங்க. அதுல அவங்கள மாதிரி நீங்க சொல்ல இயலாது. எதுல சொல்ல இயலாது? இபாதத்துல அவங்க மாதிரி நீங்க இபாதத் பண்ணி சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற இஹ்லாஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இறையச்சம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல அவங்க போட்டி போடுறாங்க. இதுல எல்லாம் உங்களை மாதிரி சொல்லிவிட்டு இறையச்சத்துல வந்துட்டாங்க. உன்னையோட நான் கூடினால் தாயா, அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் கிடையாது. அதுல நீங்கள் சொன்னா மனிதன்கிறதெல்லாம் ஒன்னே தவிர அவர்களால் வளர்த்துக் கொண்ட நற்பண்புகளை எடுத்துக் கொண்டீர்களே, ஆனால் முயற்சித்து மனிதன் வளர்த்துக் கொள்ளக்கூடிய நற்பண்புகள் அதுல எல்லாம் முதலீடு அவங்களுக்கு தான். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பள்ளிவாசல உட்காந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மஸ்ஜித் நபவியில 3 பேர் என்ன பேசுறாங்க? ஒருத்தர் பேசுறாரு, நம்ம இனிமே நான் ராத்திரில தூங்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் எப்படி இபாதத் செய்வாங்கன்னு ஆயிஷா நாயகி விசாரிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. சொன்ன ஒண்ணு ஒரு மசூரா பண்றாங்க 3 பேர் உட்காந்து. ரசூலுல்லாஹ் பெரிய ஆளு, அவங்களுக்கு கொஞ்சம் தொழுதாலும் போதும், நம்ம சாதாரண ஆளுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய அன்பு பெறதா இருந்தா நம்ம அதிகமாக செய்யணும் அப்படி நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தர் சொல்றாரு, இன்னுமே ராத்திரி பூரா வணக்கம் தான், ராத்திரிக்கு இஷாவுக்கு கூட தக்பீரை கட்டினா சுபஹ் வரைக்கும் தக்பீர் தாங்கிறாரு ஒருத்தர், நான் தூங்க மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இனிமே நோன்பு இல்லாத ஒரு நாள் கிடையாது, எப்ப பார்த்தாலும் நோன்பு தான், டெய்லி நோன்பு தான், நோம்புலயே நான் மூழ்கி இருக்க போறேன் அப்படிங்கிறார் இன்னொருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கொண்டாட்டி புள்ள அது தேவையா அல்லாவுக்கா அர்ப்பணிச்சிட வேண்டியதான், எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு 3 பேரு 3 கருத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே இந்த மாதிரி 3 பேர் பேசி வந்தாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு தெரிவிக்கப்படுது. வந்தா 3 பேர் புது ஆளுங்க இருக்கிறாங்க, வந்து வெளியில வந்தாளுங்க. நீங்க தான் அந்த 3 பேரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா. நீங்க தான் தூங்க மாட்டேன்னு சொன்னீங்களோ? ஆமா. நான் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களை விட அல்லாஹ் ரொம்ப பயப்படுறவன். ஆனா அத்துக்காக்கும் இல்ல அங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன அஞ்சுற, உன்னை விட நான் அஞ்சுறேன். அப்படி அச்சம் இருந்தும் கூட தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். அதான் அச்சம். அச்சம்னு சொல்லிட்டு ஒரே அடியா தொழுகிட்டு கூடாது. நான் சில நேரம் தூங்குகிறேன், கொஞ்ச நேரம் தொழுகிறேன். தூக்கம் இருக்குது, தொழுகையும் இருக்கு, 2 சேர்த்து செய்கிறேன். நீங்க தான் இப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னால, ஆமா. நான் என்ன பண்றேன் தெரியுமா? நோன்பு வைக்கவும் செய்யறேன், விடவும் செய்யறேன். 2 நாளைக்கு வைப்பேன், 2 நாளைக்கு விடுவேன், மறுபடியும் வைப்பேன். இது வைக்க 10 நாள் போகும், மறு நினைச்சா வைப்பேன். இப்படித்தான் நான் நடக்கிறேன்னு தவிர நான் என்ன செய்யறேன் எல்லா நாளும் நான் நோன்பு வைக்கல. அப்ப அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க தான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அல்லாஹ் அதிகமா அஞ்சக்கூடிய நான் மனம் முடித்து மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களோட அல்லாஹ்வை நான் அதிகமா அஞ்சுறேங்கிறாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஈக்குவல் நினைச்சிடாதீங்க எல்லா வகையிலையும். மனிதர் என்ற தன்மையில தான் அவர்கள் நம்மள மாதிரியே இருந்தா மறதி, தூக்கம், கோபம், மறைவான அறிந்து கொள்ள முடியாத தன்மை, ரிஸ்க் தரக்கூடிய தன்மை, அல்லாஹ் என்னென்னலாம் செய்வானோ குழந்தை தரக்கூடிய தன்மை, நோயற்றி இருக்கக்கூடிய தன்மை, இப்படி அல்லாஹ் செய்யற டியூட்டி இருக்குல்ல, அந்த டியூட்டியில தான் அவங்களும் நம்மளும் ஒன்னே தவிர நீங்க என்ன ஒரேடியா மனிதர் அண்மையா இருக்கு நமக்கு அப்படின்ற கூடாது. இறையச்சத்துல அவங்கதான் நற்குணங்கள்ல இன்னக்கல் ஆலா குல்கினாமி மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் அப்படிங்கிற அல்லாஹ் மகத்தான நற்குணத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க இடத்தை நீங்க அடைய முடியாது. மறுமையில கிடைக்கிற அந்த அந்தஸ்தை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் உங்களுக்கு இல்ல. எல்லா வகையிலையும் அவங்க வேற நீங்க வரலாம், எட்டி கூட பிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பயங்கரமான இடத்தை எல்லாம் கொடுப்பானா. அசா ரப்புக்க மகாம மஹமூதா, மகாமே மஹமூதா என்ற இடத்தில் உங்களை எழுப்புவான் அல்லாஹ் குர்ஆன்ல எழுப்ப கூடும் ஒரு உத்தரவாதம் தர்றான். நம்மள்ட்ட அத்தனை கேட்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்லி முடிச்ச உடனே எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பாங்கு சொல்லி முடிச்ச உடனே, பாங்கு கேட்ட உடனே நீங்க வாடி போயிடாம எனக்கு நீங்க துஆ செய்யுங்க. என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா இப்ராஹிம் வபாது மகாமன் மஹமூதா அல்லது வாத்தரு. அப்ப என்ன அர்த்தம்? இறைவா, இந்த பாங்குக்கு சொந்தக்காரனே, இந்த தொழுகைக்கு எஜமானனே, எங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடு, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடு, மகாமே மஹமூது என்ற இடத்தில் அவர்களை எழுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எல்லாருமே பிரார்த்தனை பண்றோமே, அந்த மாதிரியான ஒரு இடத்தில் அவர்களுக்கு அந்த இடம் உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா வசீலாண்டா என்னன்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க. வசீலாவை கூடுன்னு கேட்கிறோம்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய அலா தரஜாத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல இருக்கிற படித்தரங்களிலேயே முதல் தராது. சொர்க்கத்துல 1 வகுப்பு 2 வகுப்பு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சொர்க்கத்துல எல்லாம் என்ன வச்சிருக்கான்? பல படித்தரங்கள் வச்சிருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு கேட்டா இந்த வசீலாங்கிற ஒரு பதவி. இது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்குமா? தன்னுடைய மொத்த படைப்புகள்லயே அவ்வளவு தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் செய்வான் அல்லாஹ் அதை கொடுப்பானா. அந்த ஒருவனாக நான் இருக்க விரும்புகிறேன், அதனால எனக்காக நீங்க எல்லாம் பரிந்துரை செய்யுங்க, எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட எப்பவும் கேட்டுட்டே இருங்க. நிறைய பேர் கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்காக தந்துருவான். மரம விஷயத்துல பேராசைப்படலாம், தப்பு கிடையாது. கூட பேராசைன்னு கேட்க கூடாது. ஆசிரத்து விஷயத்துல, சொர்க்கத்தை அடைகிற விஷயத்துல பேராசை வேணும். காசு பண்ணதுக்கு பேராசைப்படக்கூடாது. பெரிய சொர்க்கம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது, நல்லது. அதுல ஒஃபீல் ஆலிக்க பள்ளியத்த நாபஸில் முத்தனாபிஸுன், இதுல போட்டியிடக்கூடியவர்கள் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வே சொல்றான். நல்ல விஷயங்கள்ல. அதனால எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈக்குவல் ஆகிட்டா நாளைக்கு பித்தனா பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ரசூல் உண்ணாம பாரு, அப்படி கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அந்த தரஜா வேற, நீங்க வேற. அதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு எளிமுறை அளவுக்கு டவுட் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்காம சொல்றோமா? அவங்களுடைய சொல்லுக்கு மாத்தமா உலகத்துல இளைஞர்களுக்கு போட்டுருவோம். இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கிற அந்த செலவை யாரும் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு கூட எதுக்கு பேசுறோம்? அவர்களுக்கு மேல வந்து இந்த யார் யார் அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க, அதுக்காக கூட பேசுறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத அந்தஸ்தை ஏப்ப அங்க கொடுக்குறீங்கிறத கேட்கிறோம். இது என்ன செய்யறாங்க? வேற மாதிரி ஆளுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லைன்றாங்க. நம்மள மாதிரி மனுஷத்து போயிட்டாரு. இவ்வளவு மட்டமா இது? சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்ல ஒவ்வொரு சொல்லையும் பின்பற்றணுங்கிற
அடிப்படையில் தான் அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையை எப்ப ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல எல்லாத்தையும் விட சிறந்தவர்கள். அவர்கள் இடத்துல கொண்டு போய் நீ யாரை நிப்பாட்டாதீங்க பாருங்க. உஸ்தாமதியில ஒருத்தர் உணவு கொடுத்தாரு, கொடுத்திருக்காரு. என்னது இந்த கப்பலை காப்பாற்றி இருக்கிற அப்துல் கார் ஜிலானி பாருங்க. இவர் அப்துல் கார் ஜிலானியா 3 கிலோ கப்பல் விரல தூக்கி எடுக்கிறாரு பாருங்க. இது பாருங்க அப்படி இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. கொதிக்குது. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்துல இந்த அளவுக்கு பணம் போட்டு வைக்கிற அளவுக்கு புதுசு லேட்டஸ்ட் வெளியிடுங்க. இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் இது சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. புது பழைய புத்தகம் இல்ல, மொய்தீன் அடிமான்னு பேருங்க. மொய்தீன் அடிமா ஒரு வெளியிட்டவருக்கு பேரு. அவர் இந்த கப்பலை காப்பாத்தினாங்க. நான் சொன்னேன், நானா விட்டடிக்கிறேன் நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. இந்த கப்பலை காப்பாத்தினாருன்னு இந்த எழுதிருக்காங்க. இது சொல்றேன் சொல்றேன். இப்படி ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. கேமரா காட்டிக்கமா எங்க சொல்லுவோம், கேமரா காட்டு டிவியில் உள்ளவங்க பார்க்கணும். காட்டு கடை கிட்ட கொண்டு போய் காட்டுங்க பாருங்க. அவர்லாம் அப்துல் கார் ஜிலானி இருக்காருல்ல. இந்த பக்கம் காட்டுங்க, இந்த பக்கம் காட்டுங்க. 2 பக்கம் தானே? சரி சரி சரி. அதுக்கு பாருங்க பச்சை தரப்பா, பச்சை போடுவேன் என்ன. அந்த அம்மா வந்து அவர்கிட்ட துவா செய்யுது பாருங்க. துவா செய்யுது. அந்த கப்பலை பாருங்க சுண்டூரில் தூக்குறாரு. கட்டணம் இல்ல, அப்படியே 3 கிலோ கப்பலை தூக்கி கலத்தி வெளியே விட்டு வர்றாரு. தசீமணி வேலை கையில எவ்வளவுக்கு. அதாவது பழைய காலத்துல சொன்னாங்க திருந்துட்டாங்கன்னு பார்த்தா இன்னமும் சரியாக இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு இதை வந்து சமாதி கட்டி ஆகணும். நம்பிக்கை குழி தோண்டி பொறிச்சி ஆகணும். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மாதிரி அந்த கொள்கை சேர்த்து பொறிக்கப்படணும். அது வரைக்கும் ஓயக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர்ற அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் சஹாபாக்கள் பாருங்க எப்படி காப்பாத்துறாங்க தீனு பாருங்க. அப்படியே உருவாக்கிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மொய்தீன் அடிமையை முகமது அடிமையை உண்டாக்கிட்டு போனாங்களா? அந்த ஒரு சம்பவம் பத்தாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துடுறாங்க. இறந்த உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. என்ன கருத்து வேறுபாடு? நிறைய பேர் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மூத்தா போகல நினைக்கிறாங்க. நிறைய பேர், கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. உமர் இருக்காரு, உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபி, அவர்லாம் மூத்தா போகலங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடி கிடக்குது. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அந்த பாடிக்கு அல்லாஹ் ஒரு நபிமார்களுடைய உடம்பு கொண்டு ஒரு விசேஷ தன்மையை கொடுத்திருக்கான். இந்த அளவுக்கு நான் மண்ணு திங்காது. இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை வந்து மண்ணு திங்காது. மண்ணு திங்காத உடல்லாம் நபி உடல் நினைச்சிட கூடாது. மற்ற உடல் திங்காம இருக்கும். பிறகு உடல் திங்கல இல்லையா? நபிமார்கள் உடல் திங்காது, அவரோட திங்கணும். அதனால உடல் எங்கேயாவது கிடைச்ச நபின்னு நினைச்ச கூடாது. தோண்டுவதாரு பாதி கிடைக்கு வேற எத்தனை நோக்கத்துக்காக இருக்கும். கிறிஸ்தவரோட பாதுகாக்கணும், பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க கோவாவில். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்டாலின் உடல் கூட இருக்குதோ, கம்யூனிஸ்ட் தலைவர் லெனினா, லெனின் உடல் கூட வச்சுட்டு இருக்கான். நபின்ற கூடாது. நபிமார்களுடைய உடம்பு மன்னித்தீங்க. அந்த உடம்புல நறுமண நாட்டம் எடுக்கும் பாருங்க. நீ மூத்தா போயிட்டோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈ வைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பத்தி சந்தனம் என்னதான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பக்கம் எது வைக்கிறாங்க? அந்த வாடை வெளியே வந்துகிட்டு தான் இருக்குது. வெளிப்படும், மலைச்சலம் வெளிப்படும். செத்த பிறகு கண்ட்ரோல்ல நீங்கிறதா இருக்கிறதெல்லாம் வெளியே வரும், அசிங்கமா இருக்கும். அப்ப பார்க்கும்போது உடல்ல வேற ஈமுக்க ஆரம்பிக்கும், உடல்லையே துர்வாரை வீச ஆரம்பிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? கற்பூரம் அது இது பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சனால ஜனாசா போகணும் தெரியறது இல்லை. அதெல்லாம் இல்லாம வச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா மூக்கு பத்தி தான் போகணும். இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு பாக்குறீங்களா? கிட்ட நெருங்க முடியுதா? அந்த மாதிரி தான் எல்லா பாடியும் இருக்கும். ரசூலுல்லாஹி உடம்பு பார்த்தா அப்படி அப்படி தலதலந்து நறுமணம் வீசுது, உருவம் நாற்றம் எடுக்கல. அப்ப மூத்தா போல நினைப்பு வருமா வராதா? எதிராக வருது. செத்த உடம்பு மாதிரி இல்ல, உசுர எந்திரிப்பாங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப செத்த உடம்பு மாதிரி தெரியல, ஈமுக்கி காணாம வேற வேற நாற்றம் வர காணாம இப்படி நறுமணம் கமழுத. அதனால ரசூலுல்லாஹி மூத்தா போகல ஒரு சாரார். அதுல உமர்லாம் இருக்காரு. உமர் இப்படிப்பட்ட சஹாபி, அவர் மாதிரி ஆட்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் மூத்தா போகலங்கிறாங்க. இன்னும் போனா அறுவாலை வாழை எடுத்துட்டு நிக்கிறாரு. யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னீங்க தலையை சீவிடுவேன். ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா சொன்னா தலையை சீவிடுவேங்கிறாரு. அப்ப அப்படி எல்லாம் நடுங்கி நிக்குது. அபூபக்கர் சித்திக் வெளியே போயிருக்கிறாங்க, ஊர்ல இல்ல, கேள்விப்பட்டு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி உடம்பு வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு நெத்தியில முத்தமிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பாடி உடம்புல முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு சொல்றாங்க, தீபுத்த ஹய்யம் வ மையிதா. அழகான வார்த்தை பாருங்க. நபியே, நீங்கள் உசுரோட இருக்கும் பொழுதும்
நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையத்தா இருக்கும் போது நறுமணம் கமழ்கிறீர்கள். மூத்தா போயிட்டீங்க அவரு பாயிண்ட் வழங்குது அவங்களுக்கு. திமுத்த ஹையம் மையத்தா அபூபக்கர் சித்திக்கு மட்டும்தான் இது போட்டு சொல்றாரு. நீங்க உயிரோடு இருக்கும் போது வாசம் அடித்துக் கொண்டிருந்தீர்கள், மையத்தா இருக்கும் போது வாசம் அடிக்கிறீர்கள் சொல்லி மௌத்தா போயிட்டாங்கிற செய்தியை மக்களுக்கு இப்படி முதல்ல கொடுக்கிறார். அடுத்து சொல்றாரு, மா ஜஅலல்லாஹு லக்கல் மௌத்த இல்லல் மௌத்தல் ஊலா, ஒரு மௌத்த தவிர இன்னொரு மௌத்த அல்லாஹ் உங்களுக்கு தரல. இப்போ ஒரு மௌத்து, அப்புறம் இன்னொரு புலச்சி மறு மௌத்து அது கிடையாது. ஒரு மௌத்து தான் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். ஒரு மௌத்து தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கா, அதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு வெளியே வர்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் கூடி நிக்குது. ரசூலுல்லாஹ் முத்தமிட்டு வந்து மக்களை நோக்கி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், மன் கான யஅபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். உங்களில் யாராவது முகமதை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி உசுர வச்சிருந்தவங்க முகமது வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் மேல இந்த நேரத்தில் சொல்ல வேண்டி இருக்குது. அல்லாஹ்வாக பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மூத்து ஆகாத ஜீவன் நினைச்ச அல்லாஹ்வோட அல்லாஹ்வுக்கு பார்க்கறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். பாக்கி யாரா இருந்தாலும் மனிதனை சாகணும், சாகாம உயிரோடு இருக்காங்க நினைச்சாலே அது கடவுள் தன்மை அப்படிங்கிறதுனால சொல்றாங்க. மன் கான யஅபுது முஹம்மதன், புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், யார் முகமதை வணங்குவவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முகமது நிச்சயமாக இறந்து விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். சாகாமல் உயிரோடு இருக்கிற அல்லாஹ், நீங்க இப்ப அல்லாஹ்னு சொல்றீங்களா இவர ரசூல்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல போறீங்க? முகமது அல்லாஹ் போறீங்களா? சாக மாட்டான்னு சொல்ல போறீங்களா? அப்ப அவரை கடவுளாக போறீங்களா என்று மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு குர்ஆன்ல இருந்து வசனங்கள் அள்ளி விடுறாங்க. மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் சொன்னா கேட்டுக்கிறாங்க அந்த மக்கள், அல்லாஹ் சொன்னதான் கேட்பாங்க. குர்ஆன்ல இருந்து ஆதாரங்கள் இருக்குது. அந்த நேரத்துலங்க என்னதான் விவரம் உள்ளவங்களா இருந்தாலும், என்னதான் பெரிய ஆற்றல் சிந்தனையாளர்களா இருந்தாலும், இந்த மாதிரி பேரிழப்புகள் ஏற்படும் பொழுது சிந்தனை மழுங்கி போயிடும். நம்ம பெரிய அறிவாளியா இருப்போம், பெரிய சிந்தனையாளர் இருப்போம், வீட்டுல யாரும் மூத்த போயிருவாங்க, அன்னைக்கு பெரிய சார்பா கட்டுரை இருப்போமா, மூளை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது, அன்னைக்கு அப்செட் ஆகி போயிடும், ஒண்ணும் ஓடாது, பேனாவுக்கு சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. அப்ப சஹாபாக்களுக்கு மனைவி மக்களை எல்லாம் நேச்சாங்க ரசூலுல்லாஹ். அந்த இழப்புல வந்து குர்ஆனுடைய வசனங்கள் மறந்து போயிடுது. அந்த அன்பு தான் மேலோங்குது. அன்பு மேலோங்கி ரசூலுல்லாஹ் செத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சாவ கூடாது, உசோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை வெளிப்படுத்துறாங்க, சாவல மூத்த போல அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரொம்ப ஸ்டடியான ஆளு. அவர் சொல்லிவிட்டு சொல்றாரு, நீங்க குர்ஆனை வாசிக்கலையா? நேற்று ஒரு ஆயத்து வாசி நான் சொல்லி காட்டுறாங்க. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், போர்க்களத்தில் உஹதுல இறங்குனுச்சே, இறந்துட்டாங்கன்னு ஒரு வதந்தி கிளம்பின உடனே அல்லாஹ் கேட்டானே, ஏண்டா இவருக்கு இறந்துட்டாங்க, இந்த ஒரு ஓடத்து பெரிய இஸ்லாத்தை விட்டு இவங்களுக்காக நீ இஸ்லாத்து வந்தியா, எனக்காக நீ வரலையா அப்படின்னு கேட்டான். நேற்று சொல்லி இருக்கிற அந்த ஆயத்து விளக்கம், அந்த ஆயத்தை எடுத்து இந்த இடத்துல போடுறாங்க. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதர் தான், தூதரை தவிர வேறு இல்லை. அது கலத்தின் கபலிக்கு ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். ரசூல்மார்கள் மூத்தா போக கூடாது இருந்தா அவங்கள போயிருக்க மாட்டாங்க, போயிட்டார்கள். அவையும் மாத்த இந்த முகமது இறந்து விட்டால், அவர் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலவத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போக போறீங்களா? ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க, மனுஷனை வணங்கிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் மனுஷனை வணங்கிட்டு இப்ப அல்லாட்ட வந்தீங்க, திரும்ப பழையபடி மனுஷனை வணங்க போறீங்களா? ரசூல்லா வணங்க போறீங்களா? வந்த வழியை திரும்ப போறீங்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை எடுத்து போட்ட உடனே உமர் இப்படி கையில உள்ள வாழ்க்கையில உழுவுது. அவர்கள் விட்டு வேண்டாரு. ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா யாராவது சொன்னீங்க, தலையை சீவிர வேண்டாரு. அவர் கையில உள்ள வாழ்க்கையில விழுந்துச்சு. அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் இருக்கு, இதை கூட நம்ம கவனிக்காம இருந்துட்டோமே, நம்ம அந்த முகபத்திரை இதுல நிதானந்த வரை போய் இது கூட கவனிக்காம இருந்துட்டோமே, இன்னும் எடுத்து போறாரு. இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன், நபியை நீங்களும் மையத்தை இறக்கக்கூடியவர் தான், அவர்களும் இருக்கக்கூடியவர்கள் தான். குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இதை எடுத்து போடுறாரு. இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன் அல்லாஹ் சொல்றானே, அதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? இவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் வந்தவர்களையே போய்விடுவீர்களா எல்லாம் கேட்கிறானே, அதை நீங்க நினைக்க மாட்டீர்களா அப்படின்னு போட்ட உடனே மக்கள் எல்லாம் ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. என்ன விளங்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முஹப்பத் வைப்பதுல அபூபக்கருக்கு மிஞ்சினவர் கிடையாது. நல்லா யாவும் பண்ணிக்கணும். இந்த உம்மத்துல கியாமத் நாள் வரைக்கும் உம்மத்துல
ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து உலக அழியிற வரைக்கும் தோன்றக்கூடிய முஸ்லிம்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மேல வச்சாங்க முஹப்பத். அவர் தான் தோழரா இருந்தார், அவர் தான் உற்ற நண்பரா இருந்தார். அவரை மட்டும்தான் குர்ஆன் சஹாபின்னு சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், வேற யாருக்கு குர்ஆன்ல சாஹிபு தோழர்னு சொல்லி அறிமுறையே கிடையாது. குகையில் இருக்கிற சம்பவத்தை எல்லாம் சொல்லும் பொழுது இது யகூல் சாஹிபிஹி, முகமது தன்னுடைய சாஹிபுக்கு உற்ற தோழருக்கு சொன்னார் அப்படியே குர்ஆன்லயே அவருடைய தோழமை உறுதிப்படுத்தப்படுது. குர்ஆன்ல அபூபக்கர் சொல்லும் பொழுது இது யகூல் சாஹிபிஹி, குகையில மாட்டிக்கொள்ளும் சவுறு குகையில் இருக்கும் பொழுது எதிரிகள் சுற்றி வளைத்துக் கொள்ளும் பொழுது தன்னுடைய சாஹிபிடத்திலே தோழரிடத்திலே சொன்னால் லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோட இருக்கான்னு சொன்னாங்களே. அப்படியான ஒரு நெருக்கம் அவருக்கு உள்ளது. ஹிஜ்ரத் பண்றதுக்கு எல்லாரும் அபிசீனியாக்கு அனுப்பிட்டு அந்த பயணத்துக்கு துணையாக யாரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க? அபூபக்கர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. எந்த ஒரு விவகாரமா மரண வேலை, வாசல் அடைக்கப்படுது, எல்லாரும் போய் பார்த்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நோயாளிகளுக்கு வேதனை அதிகமாகும் போது அடிக்கடி ஆளுக்கு போனா தொந்தரவா இருக்கும். அப்ப சொல்றாங்க எல்லா வாசலையும் அடையுங்கள், அபூபக்கர் வாசலை தவிர. அது எந்த நேரம் வந்தாலும் அபூபக்கர் மட்டும் உள்ள விடுங்க. எந்த நேரம் வந்தாலும் அபூபக்கர் மாத்திரம் எந்த நேரம் பார்க்க வரணும், மற்ற தொந்தரவு பண்ணா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க, வேதனையா இருக்குங்கிறாங்க. அப்படி வச்சாங்க. தொழுகையில எனக்கு இவர்தான் நீங்க இமாமத்துறீங்க. அப்ப அந்த அபூபக்கர் முகமதுன்னு யூஸ் பண்ணதுனால, முகமது இறந்து விட்டார்னு சொன்னதுனால, அல்லாஹ்வை பார்த்து கேட்டதுனால ரசூலுல்லாஹ் அவமானப்படுத்தினாங்களா? நம்ம சொல்ல அப்படி சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அபூபக்கர் சொன்னார், உன்னையோட முகமது உள்ளவர் அபூபக்கர், நீ என்ன முகமது வச்சுக்கிற? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருக்கிற முகமதுல 1000ல் 1 கூட உனக்கு கிடையாது. அவ்வளவு முகமது ரசூலுல்லாஹ் மேல இருந்துச்சு. அதை விட மார்க்கத்தை பற்றி அறிவு அதிகமா இருந்துச்சு. அல்லாஹ் வேற, ரசூல் வேற. அல்லாஹ் தான், ரசூல் ரசூல் தான். அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உலகத்துல எந்த மனுஷனையும் ரசூல் இடத்தை வைக்க மாட்டாங்க. இதான் முகமது. முகத்துல அல்லாஹ்வுடைய இடத்தை ரசூலுக்கு கொடுக்காதீங்க, ரசூலுடைய இடத்தை உலகத்துல எவருக்கும் கொடுக்காதீங்க. எந்த மகான கும்பலாதான் சரி, ரசூலுக்கு கீழே தாய் தந்தை மனைவி மக்கள் அஜர்த்து அவர் இவர் எல்லாம் கீழே. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு இதுக்கெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, இந்த டாபிக் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் போதெல்லாம் ஃபித்னாக்கள் என்ன செய்யப்படும், வேற மாதிரி எல்லாம் பேசப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயும் அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள வரலாற்றை நமக்கு எப்படி எடுத்து காட்டுறான்னு கேட்டா, மனிதராகத்தான் காட்டுறான். அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்தை யாருக்கும் கொடுத்த மாதிரி காட்டவே இல்லை, யாருக்கு அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்த மாதிரி காட்டல. அப்ப இதுவரைக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு தொகுப்புரை, இதுவரைக்கும் நாளைக்கு உள்ள தலைப்புக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஓரிரை கொள்கை தான் இடம் இருக்குது. யாரையும் மகான் சொல்ல நமக்கு அதிகாரம் இல்ல. எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் என்னவாக முடியாது, மகான்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு சில நபிமார்கள் ஆதாரங்கள் எல்லாம் காட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தா கூட அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரம் யாருக்கு என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை என்பத விஷயங்களை எல்லாம் இந்த இவ்வளவு நாட்கள் நாம் இணைஞ்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த விஷயங்கள் இந்த தர்காவை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறார்கள். நிறைய வாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாதத்தை எடுத்து வச்சோம்னா என்ன மாதிரி அதுக்கு டைம் பத்தாது, ரமலானே பத்தாது. என்னென்ன ஆர்குமெண்ட் எல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க, என்ன ஆயத்தை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க, என்னென்ன ஹதீஸ்களை வச்சு ஏமாத்துறாங்க, என்னென்ன தர்க்கரீதியான காரணங்களை அந்த காரணம் இந்த காரணம் எல்லாம் சொல்லி நடைமுறையை சுட்டி காட்டி என்னென்னலாம் சொல்றாங்க என்ற வாதங்களை எதிர்வாதம், ஏகத்துவம் தௌஹீத் எதிர்வாதம் தான் தலைப்பு கொடுத்தோம். தௌஹீத் தான் தெரிஞ்சிருக்க, இதுதான் தௌஹீத், அல்லாஹ் ஒருத்தர் தான், வேற எது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப எதிர்வாதங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்மளை ரொம்ப வழிகெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்வாதங்கள் எல்லாம் உட்படாத வாதம் என்பதை மக்களுக்கு விளக்கிட்டோம்னு சொன்னா மக்களை ஈஸியா நினைஞ்சிடலாம், சரியான பாதைக்கு கொண்டு வந்துட முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாதம் 2-3 வாதங்களோ தயத்தை பொறுத்து எதிர்வாதங்களும் அது எவ்வளவு தப்பான வாதங்கள், எவ்வளவு அர்த்தமில்லாத வாதங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து பார்ப்போம்.